இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் அறிவும் பகுதியில் இன்று நாம் திருவிவிலியத்தின் சிறிய இறைவாக்கினர் நூல்களின் ஒன்றான மிக்கா இறைவாக்கினர் நூலை பற்றி சுருக்கமாக அறிந்து கொள்வோம். இந்த நூல் சமூக நீதி, கடவுளின் நியாய தீர்ப்பு மற்றும் கடவுள் தரும் மீட்பை பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றது. நூலின் பின்னணி: இறைவாக்கினர் மிக்கா தென்மேற்கு யூதாவில் உள்ள மொரிஷியஸ் என்ற சிறிய கிராமத்தை சேர்ந்தவர். இவர் கிமு 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். மேலும் இறைவாக்கினர் எசையா, ஆமோஸ், ஒசையா ஆகிய இறைவாக்கினர்களுக்கு சமகாலத்தவர். மிக்கா என்ற பெயரின் பொருள் கர்த்தரை போல் வேறு யார் உண்டு என்பதாகும். இந்த நூலின் மைய செய்தி என்னவென்றால், அந்த காலத்தில் நாட்டில் செல்வம் அதிகமாக இருந்தாலும் ஏழை எளிய மக்கள் அநீதியாக ஒடுக்கப்பட்டனர். இதனால் நீதியற்ற தலைவர்களையும் கள்ள இறைவாக்கினர்களையும் கடவுள் தண்டித்து எச்சரிக்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் தன் மக்களை மீண்டும் ஒன்று சேர்த்து மீட்பை வழங்குவார் என்று வாக்குறுதி அளிக்கப்படுகின்றது. நூலின் பிரிவுகள்: மிக்கா நூல் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் பகுதி அதிகாரங்கள் 1 முதல் 2 வரை இஸ்ராயல் மக்களும் மற்றும் யூத மக்களின் அநீதிக்காக கடவுளின் தண்டனை தீர்ப்பை அறிவிக்கின்றார். 2ஆம் பகுதி அதிகாரங்கள் 3 முதல் 5 வரை தலைவர்கள் மற்றும் குருக்களின் ஊழலை கண்டிக்கப்படுகின்றது. ஆனால் எதிர்காலத்தில் மீட்பு வரும் என்றும் பெத்லஹேமில் இருந்து மெசியா பிறப்பார் என்றும் முன்னறிவிக்கப்படுகின்றது. 3ஆம் பகுதி அதிகாரங்கள் 6 முதல் 7 வரை கடவுள் தனது மக்களிடம் நீதியை வலியுறுத்துகின்றார். உண்மையான பக்தி என்பது நீதியோடும் இரக்கத்தோடும் மனத்தாழ்மையுடன் கடவுளோடு நடக்க வேண்டும் என்பதை இந்த நூல் கற்பிக்கின்றது. இந்த நூலில் முக்கிய வாக்குத்தத்தம் 2 உள்ளன. உலகத்தின் அமைதி நிலவும் காலம் வரும். மிக்கா 4ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 3. 2. மெசியா பெத்லஹேமில் பிறப்பார். மிக்கா 5ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 2. இறுதியாக மிக்கா இறைவாக்கினர் நூல் அநீதியை தட்டி கேட்டு கடவுளின் நீதியும் கிருபையும் நமக்கு நினைவூட்டுகின்றது. அதே நேரத்தில் மீட்பரும் அமைதியும் தருவரும் மெசியாவின் ஆட்சியை எதிர்பார்க்க நம்மை அழைக்கின்றது. ஆகவே அன்பர்களே, இந்த சமூகத்தில் நடக்கின்ற அவலங்களை கண்டு நாம் கண்மூடி நில்லாமல் நாம் எங்கே இறைவனுடைய பிரதிநிதியாக வாழ வேண்டும் என்பதை அறிந்து சமூகத்தில் நிலவுகின்ற அநீதிகளை தட்டி கேட்டு இறைவனுடைய இறையாட்சியை நிறுவ நாமும் இறைவனுடைய கருவிகளாக வாழ இந்த நூல் நம்மை அழைக்கின்றது. மீண்டும் திருவிவிலியம் அறிவும் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதத்தோடு இருப்போம். எல்லாவல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.